கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வதனம் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு நாம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பரிசுத்தமுள்ள வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானித்து நம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் இங்கே என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இப்போ யோபு என்கிற ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய நண்பர்களோடு இந்த காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறதை வேதத்தில் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இப்போது ஞானம் எங்கே விளைகிறது, புத்தி எங்கே கண்டெடுக்கப்படுகிறது என்று சொல்லி அதை சம்பாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த உலகத்தில் ஞானத்தையும் புத்தியும் அடைவதற்கு நம்ம எவ்வளோ பாடுபடுகிறோம் இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஞானம் உள்ளவர்களாக நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ செலவு பண்ணுகிறோம். எவ்வளோ ஞானத்தை தேடி மக்கள் எங்கெல்லாம் ஓடுகிறார்கள், கடல் கடந்தெல்லாம் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் ஞானம் அவ்வளோ விலையோர பெற்றது இல்லைங்களா? புத்தி அவ்வளோ மேன்மையுள்ளது. இப்போது ஒவ்வொரு வசனமாக நாம் பார்க்கும்போது அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் அகப்படுவதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்துல இல்லை என்கிறது. ஞானம் எங்கே இருக்குதுன்னு ஆழத்தை கேட்டால் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரத்தை கேட்டால் அதுவும் என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாதே. தங்கத்தை பார்க்கலாம் விலையேற பெற்றதல்லவா ஞானம். அதனால் தங்கம் அதுக்கு ஈடாக முடியாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் எந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல என்று சொல்லி ஞானத்தை குறித்து இங்கே புகழுகிறார். ஓப்பீரின் தங்கம் என்பது அந்த நாட்களில் விலையேற பெற்ற தங்கமாக இருந்தது. அப்படிப்பட்ட தங்கமும் கோமேதகமும் இந்திர நிலமும் கூட அந்த ஞானத்துக்கு எப்படி ஒப்பாக முடியும்? ஞானமே சிறந்தது என்று சொல்லி இந்த பக்தன் சொல்லிக்கொண்டே வருகிறான். பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும் பொன்னாபரணங்கள் அதை மாற்றக்கூடாது, பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது என்று சொல்லி ஞானத்தை குறித்து பெருமையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். ஞானம் விலையேற பெற்றது, ஞானம் மேன்மையானது என்று சொல்லி இங்கே இந்த பக்தன் சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியாக அவன் அதை முடிக்கிறான். இந்த வாசகத்தை முடிக்கும்போது 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று யோபு சொல்லுகிறான். கர்த்தருக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுறதான் புத்தி. இதை மக்கள் எப்போது உணர்ந்து கொள்வார்கள்? தெய்வ பயத்திலிருந்து தான் ஞானமே உண்டாகிறது. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து மாத்திரம் நடப்பானால், தெய்வ பயம் மாத்திரம் ஒவ்வொருத்தோட இருதயத்தில் இருக்குமானால் எல்லாவற்றின் மேலே அவனுக்கு ஞானம் இருக்கும். இதை எப்படி கையாளுவது, எங்கே இருப்பது, எங்கே இருக்கக்கூடாது, யாரோடு சேருவது, யாரோடு சேரக்கூடாது, எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருக்குமானால் அந்த தெய்வ பயம் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும், நீதியை கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு ஞானம் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் உலகத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்படி செஞ்சுட்டானே வருத்தப்படுகிறோம், இப்படி அந்த வழியில் போயிட்டானே வேதனைப்படுகிறோம், இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லியெல்லாம் நம்ம வருத்தப்படுகிறோம். அன்பான கர்த்தருடைய ஜனமே, எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது நம்ம ஞானமே. இப்போ அந்த ஞானம் எங்கே விளைகிறது என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுவதில் தான் வருகிறது. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், நான் கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் அதுதான் ஞானத்தின் ஊற்று கண்ணாய் இருக்கிறது. ஞானத்தின் ஊற்றே தெய்வத்துக்கு பயந்து நடப்பது தான் தெய்வ பயம். ஜனங்களுக்கு வேணும். தெய்வ பயம் உள்ளவர்கள்
துணிகரமாக ஒரு காரியத்தை செய்ய மாட்டார், தப்புக்கு பின்னால் போக மாட்டார் இல்லைங்களா? ஏனென்று சொன்னால் தெய்வ பயம் அவர்களுக்கு இருக்கிறபடினாலே நீதியின் பக்கமே நியாயத்தின் பக்கமே போய்விடலாம் என்று சொல்லி கஷ்டமோ நஷ்டமோ எப்படியானாலும் சரி தவறு பொல்லாப்பு ஒரு காலம் செய்யக்கூடாது என்று சொல்லி தெய்வ பயம் அவர்களுடைய இருதயத்திலிருந்து வெளிச்சமாகிய இந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும். அதனால் கர்த்தருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் ஏன் இதை வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற ஊற்றிலிருந்து எவ்வளோ நன்மைகள் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. வேதத்தில் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. தெய்வ பயம் நமக்கு ஆயுசு நாளை பெருக பண்ணும். அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ வேண்டுமானால் தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிற ஊற்றில் இருந்து நமக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கிறது, தீர்க்காயுசு உண்டாகிறது. எல்லாருடைய ஆசை அதுதானே, தீர்க்காயுசாக இருக்கணும்னு சொல்லித்தானே வாழ்த்துகிறாங்க இல்லைங்களா? எல்லாரும் வாழ்த்தும் போது தீர்க்காயுசாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துகிறார்கள். நமக்கும் ஆசை. ஆனால் அது எப்படி கிடைக்கும்? உணவில் கிடைக்கும்னு நினச்சிட்டு மக்கள் உணவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி உணவு தான் பெரிய பிரச்சனையாகவே காணப்படுது இல்லைங்களா? ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும். அதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்முடைய ஜீவனுக்கு அது ஊற்று போல நம்முடைய ஜீவனை நமக்கு திரும்ப கொடுத்து கொண்டே நம்முடைய வாழ்நாளை நமக்கு நல்ல சுகபலனை நாம் உயிர் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்னோட தெய்வ பயத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் மனுஷருடைய சாதனைகளையும் மனுஷருடைய திறமைகளையும் கண்டுபிடிப்புகளையுமே மேன்மையாக பேசி 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 நம்ம பழகிவிட்டோம். அதுக்கு பின்னாலேயே மக்கள் ஓடுகிறார்கள். ஆனால் தெய்வ பயமே நமக்கு ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ தெய்வத்துக்கு நம்ம பயந்து நடக்கும்போது ஐஸ்வர்யங்கள் நம்மை தேடி வரும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் வந்து தங்குமா. ஆசீர்வாதம் நீதிமானை தேடிக்கொண்டு வரும். இப்போ ஆசீர்வாதம் என்றைக்கும் அழியாத ஒரு பொருள். பணம் அழிஞ்சு போயிடும், பணம் செலவழிந்து போயிடும், பணத்தை ஏமாற்றி விடுவார்கள், சொத்தை ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை யாரும் ஏமாற்ற முடியாது, அபகரிக்க முடியாது, அது தொலைந்தும் போகாது, அதை வஞ்சிக்க முடியாது. காரணம் அது தெய்வம் கொடுத்தது. கர்த்தருடைய ஜனமே நிறைய பேர் இன்றைக்கு பணத்தை ஆசீர்வாதம்னு சொல்லி பல வழிகளில் தேடுகிறார். அநியாயமாக வந்தால் கூட பரவாயில்ல என்று சொல்லி அதை அடைய விரும்புகிறார்கள். அது ஆசீர்வாதம் அல்ல, அது வெறும் பணம். அது எப்படி வந்துச்சோ அப்படி போயிடும். ஆனால் தெய்வத்தின் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பிள்ளைகள் சந்ததியினுடைய சந்ததி மேலே என்றைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை யாராலும் அழிக்கவே முடியாது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடணும். எப்படி அடைய முடியும் என்று சொன்னால் தெய்வ பயம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நமக்கு நல்ல மதிப்பை கொடுக்கும். தெய்வ பயம் உள்ளவர்கள் மதிப்புக்குரியவர்கள். அப்படிப்பட்டவர்களால் தான் தேசம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களால் தான் இன்றைக்கு மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க. நல்லவர்கள், நல்ல டாக்டர், நல்ல டீச்சரு, நல்ல மக்கள், நல்ல வக்கீல் என்று சொல்லி மக்கள் இன்றைக்கும் நம்பிக்கை, நல்ல ஜட்ஜுன்னு சொல்லி மக்கள் இன்றைக்கும் நம்பிக்கை வைக்கிறது நீதியுள்ளவர்கள் மேலே தான், தெய்வ பயம் உள்ளவர்கள் மேலே தான் இல்லைங்களா? அப்போது அவர்களானது இன்றைக்கும் நன்மைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கொடுப்ப. சங்கீத புஸ்தகத்தில் ஏராளமான வசனங்களை நாம் இதில் பார்க்க முடியும்.
இப்போ 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லிட்டு பின்னால் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லுகிறார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஒரு கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள், திருப்தியாக அவர்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நிறையா கையின் பிரயாசத்தை யாரோ சாப்பிடுகிறாங்க இல்லைங்களா? வட்டிக்காரர்களும் கடன்காரர்களும் அட்டையை போல் மக்களை உறிஞ்சுக்கிறான். வட்டிக்கு மேலே வட்டி போடுகிறான். இவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் நான் சாப்பிட முடியலன்னு சொல்லி வருத்தப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எப்போ தெரியுங்களா? தெய்வ பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது. இப்போ நம்முடைய சம்பாத்தியம் எங்கேயும் விருதாவாய் போகாது. நம்ம உழைக்கிற உழைப்பு சுரண்டப்படாதபடி கர்த்தரை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நிறைய பேர் உழைக்கிறாங்க, ஆனால் வேதனை என்ன தெரியுங்களா? எனக்கு ஆசீர்வாதமாக இல்லை. நான் உழைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன்னே ஒழிய நான் இன்னும் நன்மையை காணவில்லை என்று சொல்லி மக்கள் எல்லாம் அங்கலாய்க்கிறதை, பெருமூச்சு விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்முடைய உழைப்பு ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் தெய்வ பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அதில் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பங்கள் எங்கே தெரியுங்களா? தெய்வ பயம் இருக்கும்போது தான் மகிழ்ச்சியான நிலைமை குடும்பத்தில் இருக்கும். இப்போ மகிழ்ச்சியான குடும்பம் எது என்று சொன்னால் தெய்வ பயமுள்ள குடும்பம். இங்கே உத்தமமும் நீதியும் உண்மையும் இருக்கும். இப்போ கர்த்தருக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, உன்னுடைய பிள்ளைகள் உன் வீட்டோரங்களில் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அவனுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து இத்தனை ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு ஊற்றிலிருந்து எத்தனை நன்மைகள் புறப்பட்டு வருகிறது. அதனால தேவ சொன்னமே, கர்த்தருக்கு அன்பானவர்களே, தெய்வ பயமே நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு நாம் பயந்து நம்ம நடக்கும்போது, தெய்வ பயமுள்ளவர்களாய் நடக்கும்போது பரலோகத்தின் தேவன் எல்லா வழியிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? மகிமையான கர்த்தாவே, எங்கள் பரிசுத்தமான தெய்வமே, உம்மை வாழ்த்துகிறோப்பா. ஆண்டவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ங்கிற ஒரு ஊற்றிலிருந்து இத்தனை ஆசீர்வாதமான நதிகள் புறப்பட்டு வருகிறது என்று சொல்லி எங்களோடு பேசினீரே. இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தெய்வ பயமுள்ளவர்களாக, கர்த்தாவே, உமக்கு பிரியமுள்ள மக்களாக ஜீவிக்க கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அதிலே ஞானம் உண்டாகிறதே, அதிலே புத்தி வருகிறதே, கர்த்தாவே அறிவு பெருகுகிறதே. தெய்வமே, உமக்கு பயப்படுகிற பயத்தினால எவ்வளோ நன்மைகள் இருக்குமானால் ஜனங்கள் உமக்கு பயந்து நடக்கணுமேப்பா. உன்னுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் வழி நடத்தும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.